தமிழகத்தின் உயிர்நாடி பிரச்சனையான காவிரி நீர் பிரச்சனை குறித்து ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்ளுகிற பாரபட்சமான நடவடிக்கையை கண்டித்தும் காவிரி மேலாண்மை ஒழுங்காற்றுக் குழு தமிழ்நாட்டிற்கு 4 டிஎம்சி தண்ணீரை உடனடியாக வழங்க வேண்டும், ஒரு நாள் ஒன்றுக்கு 1500 கனஅடி வீதம் தண்ணீர் வழங்க வேண்டும் என்று அறிவித்ததை ஏற்காமல் தண்ணீர் கொடுக்க மறுக்கிற கர்நாடக அரசை கண்டித்தும், அதேபோல தமிழக எல்லையிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு மேற்காக மேகதாட்டுவில் 9000 கோடி ரூபாய் செலவில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான அணையை கட்டி 67 டிஎம்சி தண்ணீரை தேக்குவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளுகிற முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய நிலையில் செயல்படக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்தும், உடனடியாக தண்ணீர் திறந்து தமிழகத்தை, குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக இங்கே திருச்சியிலேயும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. மேகதாட்டுவில் அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டையோ கேரளத்தையோ அல்லது புதுச்சேரியையோ அனுமதி கேட்க தேவையில்லை என்று கேட்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் எந்த கருத்தையும் சொல்லவில்லை என்று மத்திய அமைச்சர், இணையமைச்சர் கூறியிருப்பது மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. உச்சநீதிமன்றம் அணையை கட்டிக்கொள்ளலாம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அது கேட்க வேண்டும் என்று சொல்லவில்லை என்று கர்நாடகத்திற்கு ஆதரவாக நடுவண் அரசு, நடுநிலையோடு செயல்பட வேண்டிய நடுவண் அரசு நடுநிலை தவறி ஒரு மாநிலத்திற்கு ஆதரவாக, தமிழ்நாட்டிற்கு எதிராக, புறம்பாக மத்திய இணையமைச்சர் கூறியிருக்கிற கருத்து, நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் இவ்வாறு கூறியிருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. அதேபோல நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பிற்கு பிறகு உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டிற்கு மாத வாரியாக 177 டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுதான் இறுதி முடிவு. அந்த அளவு குறைவு, மிக மிக குறைவு. அதாவது நடுவர் மன்ற தீர்ப்பை காட்டிலும் அளவு குறைவாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருந்தது. அந்த தண்ணீரை கூட கொடுக்கவில்லை. இப்பொழுது 4 டிஎம்சி தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று மேலாண்மை ஆணையம் கூறிய கருத்தையும் கர்நாடக அரசு ஏற்கவில்லை. நாங்கள் திறந்துவிட முடியாது, கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்து பேசி வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் 3ஆம் தேதி கர்நாடகத்திற்கு சென்று அந்த மாநில முதலமைச்சரோடு பேசுவதாக முதலில் செய்தி வந்தது. நம்முடைய மாநில முதலமைச்சர் தான் வந்து சந்தித்து பேசுவதற்கு கேட்டார் என கர்நாடக முதலமைச்சர் சொல்லுகிறார். ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும், தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்கள் காலத்தில் 26 முறை கர்நாடகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. 26 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. எந்த முடிவையும் எட்டவில்லை. அதனால்தான் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி, தஞ்சையிலிருந்து வேதாரண்யம் வரை 112 கிலோமீட்டருக்கு 1.5 லட்சம் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி, பிறகு உச்சநீதிமன்றம் நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட பிறகும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமைக்கப்படவில்லை. நீ உச்சநீதிமன்றம் சொல்லியும் தீர்ப்பளித்தும் அமைக்கப்படவில்லை. விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது 1990ஆம் ஆண்டு நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. பெரும் போராட்டத்திற்கிடையே நடுவர் மன்றம் அமைத்து, அந்த நடுவர் மன்றம் டெல்டா மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்த பொழுது லட்சக்கணக்கான மக்கள் மனித சுவர் அமைத்து தங்களுடைய பாதிப்புகளை வெளிப்படுத்தி, நடுவர் மன்றம் இவைகளையெல்லாம் பார்த்த பிறகுதான் இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு என்று 2 தீர்ப்புகளை சொல்லி, அந்த தீர்ப்பை காட்டிலும் குறைத்து 177 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் தர வேண்டும் என்று தீர்ப்பளித்தது.
எந்த தீர்ப்பையும் நாங்கள் ஏற்க மாட்டோம், எந்த தீர்ப்பையும் மதிக்க மாட்டோம். நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டோம், நடுவர் மன்றத்தால் அமைக்கப்பட்ட ஆணையங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்று அடாவடித்தனமாக கர்நாடகத்தில் இருக்கிற அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்நாடகத்தில் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, ஒரு பொறுப்பு வாய்ந்த கட்சி. அந்த பொறுப்பு வாய்ந்த கட்சி ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பதில் என்பது ஒரு சார்பு நிலை, புறக்கணிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை மேற்கொள்வது என்பது உண்மையிலேயே கவலைக்கும் கண்டனத்திற்கும் உரியதாகும். தமிழ்நாடு சேர்த்து தான் இந்தியா. தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா கிடையாது. கர்நாடகம் மட்டும் இந்தியா கிடையாது. தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் எல்லாமே சேர்ந்து தான் இந்தியா. இந்தியாவின் ஒரு பகுதி தான் தமிழ்நாடு. இந்த ஆண்டு குறுவை சாகுபடி 6 லட்சம் ஏக்கர் நடைபெற வேண்டிய குறுவை சாகுபடி முற்றிலுமாக நடைபெறவில்லை. சரி, அது முடிந்து போய்விட்டது. சம்பா சாகுபடியாவது நடைபெறுமா என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. மிகப்பெரிய அளவுக்கு உற்பத்தி, மிக கடுமையான கிட்டத்தட்ட 12-13 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்ய வேண்டிய நெல் சாகுபடி இந்த ஆண்டு முற்றிலும் இல்லை என்கிற நிலை ஏற்பட்டிருப்பது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு, குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு ஆங்காங்கே பெண்கள் காலி குடங்களோடு சாலை மறியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். குடி தண்ணீர் கிடையாது, விவசாயம் முற்றிலும் கிடையாது. இந்த நிலையில் தமிழக அரசு இந்த பிரச்சனையை ஒரு கட்சியினுடைய பிரச்சனை அல்ல, இது ஒரு பொது பிரச்சனை, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பிரச்சனை, தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனை என்கிற முறையில் அவசரமாக அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை, விவசாய சங்க பிரதிநிதிகள், அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை அவசரமாக நடத்தி ஒரு பொது கருத்தை எட்டுவதற்குள்ள முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஆளுக்கு ஒரு கருத்தாக சொல்லிகிட்டு இருக்காங்க. கர்நாடகத்தில் ஒரே குரலாக ஒலித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி கொண்டிருப்பதை தவிர்ப்பதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக கூட்டி ஒரு ஒத்த கருத்தை உருவாக்கி தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைப்பதற்குரிய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் மேகதாட்டுவில் கர்நாடக அணை கட்டுவதற்குள்ள முயற்சியை முறியடிப்பதற்கும் ஒரு ஒன்றுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை, முயற்சிகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். குறுவை சாகுபடி முற்றிலுமாக இல்லை என்று ஆகிவிட்டது. பம்பு செட்டு தண்ணியும் கிடையாது, மும்முனை மின்சாரமும் போதிய அளவுக்கு கிடைக்கல. கீழே தண்ணியும் ரொம்ப அடிமட்டத்துக்கு போனதுனால பம்பு செட்டு மூலம் சாகுபடி செய்ய முடியல. குறுவை சாகுபடி செய்ய முடியாத ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த பாதிப்பிற்கு ஏற்ப குறுவை சாகுபடி செய்யக்கூடிய விவசாய பட்டியலாம் கணக்கு அரசாங்கத்திட்டு இருக்குது. அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கீங்க காவிரி விவகாரத்தில். தமிழக முதலமைச்சரோ துறை அமைச்சரோ எந்த ஒரு பதிலும் சொல்றதில்ல, கருத்தும் சொல்றதில்லை. கருத்து சொல்லாமல் இல்லை, கருத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் சொல்வது இது ஒரு கட்சி பிரச்சனை அல்ல, ஒரு அரசு மட்டுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை என்கிற முறையில் அனைத்து கட்சி கூட்டத்தையும், அனைத்து விவசாய சங்க பிரிவினருடைய கூட்டத்தையும் உடனடியாக முதலமைச்சர் கூட்டி ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்குவதும், தமிழக அரசியல் கட்சிகளின் சார்பில் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திப்பது, வலியுறுத்துவது, உரிய தண்ணீரை பெறுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்வது, மேகதாட்டில் அணை கட்டுவது தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.